நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 32ல் ஹேபிச்சுவல் டென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நேற்றுக்கு ஒரு 6 சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இன்றைக்கி ஒரு 5 சென்டென்ஸ் பார்க்கவும் உங்களுக்கு எப்படி நம்ம பேசலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ ஹேபிச்சுவல் டென்ஸ்னால் என்ன? நம்ம டெய்லி ஒரு ஹேபிட் நமக்குன்னு வச்சுருப்போம். ஸோ அதை நம்ம யார்கிட்டையாச்சும் ஷேர் பண்ணோன்னா, இல்லை நமக்கு நம்மளே ரிமைண்ட் பண்ணோன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம 7 சென்டென்ஸ் பார்க்கலாமா? यह गाड़ी रोज 2 घंटे देर से आया करती थी. ஓகே, यह गाड़ी அப்படின்னா திஸ் ட்ரெயின், ரோஸ் அப்படின்னா எவ்ரிடே, 2 घंटे அப்படின்னா 2 hours, தேரேனா லேட், சே அப்படின்னா பைன்னு அர்த்தம். ஓகே, ஆயா கர்த்தி தீனா, ஆயா அப்படின்னா கம்னு அர்த்தம், கர்த்தி தீ அப்படின்னா லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஜஸ்ட் ஒரு கண்டினியூவேஷனுக்காக கர்த்தின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது யஹ் காடி ரோஸ் வந்து எவ்ரிடேங்கிறது ஆப்ஜெக்ட்டு, 2 hours லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ 8th சென்டென்ஸ் பாருங்கள். பாட்ஷா அக்பர் ஹமேஷா கங்கா ஜல் பியா கர்த்தே தே. அதாவது அக்பர் வந்து எப்போவுமே, பாட்ஷா அப்படின்னா எம்பரர், ஒரு ராஜான்னு அர்த்தம். ஓகே, அவங்க எப்போவுமே கங்கா நீர் தான் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுதான் அந்த காலத்தில் பியூர் வாட்டர் இல்லையா? ஸோ அதுதான் குடிப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது பாட்ஷா அக்பர் ஹமேஷா அப்படின்னா ஆல்வேஸ்னு அர்த்தம், கங்கா ஜல் பியானா ரிவர் கங்கா வாட்டர் தான், பியா அப்படின்னா குடிப்பாங்க. ஸோ கர்த்தேங்கிறது ஒரு கண்டினியூவேஷன், கர்த்தே தே. ஓகே, ஸோ இது வந்து நம்ம தேன்ற ஒரு வேர்ட் வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எப்படி ஹேன்னு கம்ப்ளீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஓகே, இப்போது 9th சென்டென்ஸ் பாருங்கள். பாட்ஷா நசுருதீன் अपने हाथों से काम करके अपनी रोटी कमाया करते थे. ஓகே, அதாவது பாஷா அப்படின்னா எம்பரர், ராஜான் தான் அர்த்தம். அவங்க நசுருதீன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்க கைகளால் உழைச்ச காசு வச்சு தான் அவங்க வந்து ப்ரெட்டை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ பாஷா நசுருதீன், ஸோ இது வந்து சப்ஜெக்டு. அப்பனே ஹாத்தோன் அப்படின்னா ஹிஸ் ஓன் ஹேண்ட்ஸ் இல்லையா? ஹிஸ் ஓன் ஹேண்ட்ஸ் அப்படின்னா அப்பனே ஹாத்தோன், சே காம் கர்க்கே, சே காம்னா அவங்களோட ஓன் கைகளை வச்சு தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணி, அப்பனி ரொட்டி அப்படின்னா அவங்களுக்கு ரொட்டி அப்படின்னா ப்ரெட், கமாயா கர்த்தேத்தே அப்படின்னா இதை வச்சு அதை வச்சு தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம 10th சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹம் அக்சர் உன்சே மிலா கர்த்தி தி, வி யூஸ் டு மீட் ஹெம் or them often. ஓகே, ஹம் அக்சர் அப்படின்னா, ஹம் அப்படின்னா வீண் அர்த்தம், அக்சர் அப்படின்னா ஆஃபன், உன்சே மிலா கர்த்தி அப்படின்னா உன்சேனா அவங்கள, இல்லாட்டா எனி சப்ஜெக்டை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். எய்தர் ஹிம்மா இருக்கலாம், ஹெரா இருக்கலாம். ஓகே, உன்சே மிலா கர்த்தி தியே அப்படின்னா, மிலா அப்படின்னா பார்க்குறாங்க. ஸோ கத்திங்கிறது ஒரு கண்டினியூஸ் வேர்ட், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, தேன்ற வேர்ட் வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போது ஹம் அக்சர் உன்சே மில்லா கர்த்தே தே. இப்போது 11th சென்டென்ஸ் பாருங்கள். சர்லா ரோஸ் சபேரே சனன் கேலியே காவேரி ஜாயா கர்த்தி தி. சர்லா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெய்லி அவங்க காவேரி ரிவரில் தான் போய் பாத் பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் எல்லாருமே ரிவர் ஏரியாஸில் தானே போய் பாத் பண்ணுவாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ சர்லாங்கிறது ஒரு சப்ஜெக்டு, ரோஸ் அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் டேர்மில் வருது. ரோஸ் அப்படின்னா எவ்ரி மார்னிங். ஓகே, ரோஸ் சபேரேனா எவ்ரி மார்னிங்னு அர்த்தம். சனன் அப்படின்னா பாத், கேலியே அப்படின்னா பாத் பண்ணுறதுக்கு, கேலியே அப்படின்னா பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரும். ஓகே, காவேரி ஜாயா கர்த்தி தி, காவேரி அப்படின்னா காவேரி நதிக்கு அவங்க வந்து போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாயானா கோன்னு அர்த்தம், கர்த்திங்கிறது ஒரு கண்டினியூஸ் வேர்ப். ஓகே, ஸோ இந்த மாதிரி கர்த்தின்ற வேர்ட் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி வேர்ட் வச்சு தான் நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ரீட் பண்ணலாமா? யஹ் காடி ரோஸ் 2 घंटे देर से आए करती थी,
बादशाह अकबर हमेशा गंगा जल पिया करते थे। बादशाह नसरुद्दीन अपने हाथों से काम करके अपनी रोटी कमाया करता थे। हम अक्सर उनसे मिला करते थे। सरला रोज सवेरे सनन के लिए कावेरी जाया करते थे. ஓகே ஸோ ஹேபிச்சுவல் டென்சஸ் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணலான்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இல்லையா? இதை இன்றைக்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாளைக்கு நீ பார்க்கலாம். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு நிஜமாகவே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவை எனக்கு போடுறதுக்கு எனக்கு ஒரு மோரல் சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, தன்யவாத்.